இது வரைக்கும் நீங்கள் படித்த புக்லேயே ரொம்ப பிடிச்ச புக் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எஸ், இப்போ நம்ம எங்கே போனோன்னா புக் ஃபேருக்கு தான். ஸோ புக் ஃபேர் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் போனேன். அங்கே வந்துட்டு நான் முத்துக்குமார் அந்த பிக் பாஸில் இருந்தாருன்னா அவர் வந்திருந்தார். அங்கே போயிட்டு என்னோடய சில புக்ஸ் எல்லாமே நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு நான் ரிட்டன் வந்தேன். ஸோ என்னோடய புக் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது இது போதும். ஸோ என் கண்ணே நான் வந்து ஒரு 4 புக்ஸ் வாங்கினேன், அதையும் சேர்த்து இதில் காட்டியிருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய கலெக்ஷன்ஸ். நான் எப்போலேருந்து புக் படிக்க ஆரம்பிச்சேன்னா என்னோட ஓன் ஸ்பேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்னோட டைமை நான் மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய விஷயத்தில் நான் என்னோட மைண்ட் செட்டை நான் மாற்றுறேன். பட் ஃபோனை வந்துட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணுறதை இன்ன வரைக்கும் நிறுத்தலை. ஸோ அதிலேருந்து கம்மி பண்ணுறதுக்காக தொடங்கினது தான் இந்த வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது. எனக்கு இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நிறைய விஷயம் வந்துட்டு அதில் எனக்கு அது கற்றுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு புக் படித்து முடிக்கும் போது ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய புக் கலெக்ஷன்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் ஏதாவது வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா மறக்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச புக்கு. நீங்களும் புக் படிப்பீங்களா இல்லை படிக்க மாட்டிங்களா? நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைம்ஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. லவ் யூ ஆல்.